நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். 19 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை, தீபாவளியை ஒட்டி சிறப்பு ரயில்கள், போதிய உரம், பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இன்று 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும், தெற்கு வங்கக்கடலின் மேல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி இன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி விடுமுறையையொட்டி 6 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை தாம்பரம் மற்றும் நாகர்கோவில் இடையே செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகர்கோவிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூர் நெல்லை இடையே வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை வியாழக்கிழமைகளில் நெல்லையிலிருந்தும் வெள்ளிக்கிழமைகளில் எழும்பூரிலிருந்தும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் தூத்துக்குடி இடையே வரும் 29ஆம் தேதி முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை வாரம் ஒருமுறை சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும், இந்த சிறப்பு ரயில் திங்கட்கிழமைகளில் தூத்துக்குடியிலிருந்தும் செவ்வாய்க்கிழமைகளில் எழும்பூரிலிருந்தும் புறப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் செங்கோட்டை இடையே புதன்கிழமைகளில் மட்டும் சென்னை சென்ட்ரலில் இருந்து சிறப்பு ரயில் புறப்படும் எனவும், வியாழக்கிழமைகளில் செங்கோட்டையிலிருந்து புறப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் பொத்தனூர் சிறப்பு ரயில் வரும் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 23ஆம் தேதி வரை வியாழக்கிழமைகளில் சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படும் எனவும், வெள்ளிக்கிழமைகளில் பொத்தனூரிலிருந்து புறப்பட்டு சென்னை வரும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சிறப்பு ரயில் செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 28ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமைகளில் நாகர்கோவிலிருந்தும் புதன்கிழமைகளில் சென்ட்ரலிலிருந்தும் புறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு புதன்கிழமை தொடங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. உர பற்றாக்குறையை தவிர்த்திட தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய யூரியா உள்ளிட்ட உரங்களை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போதைய நிலவரப்படி 5.661 லட்சம் ஹெக்டரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும், இது கடந்த ஆண்டை விட 10% அதிகம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனால் மாநிலம் முழுவதும் நேரடி உரங்களுக்கு அதிக தேவை எழுந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் வழங்கல் திட்டத்தின்படி விவசாய உற்பத்திக்கு தேவைப்படும் யூரியா, டிஏபி, எம்ஓபி, காம்ப்ளெக்ஸ் உரங்களை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உற்பத்தியாளர்கள் வழங்கவில்லை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மொத்த ஒதுக்கீட்டில் சுமார் 57 விழுக்காடு அளவிற்கு மட்டும்தான் உற்பத்தியாளர்களால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், நிறுவன வாரியாக இதுவரை வழங்கப்பட்ட உரங்களின் விவரங்களை பட்டியலிட்டுள்ளார். இந்நிலையில் தற்போதைய காரிப் மற்றும் எதிர்வரும் ராபி பருவத்திற்கு உர பற்றாக்குறை குறையை தவிர்த்திடும் வகையில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய 27,823 மெட்ரிக் டன் யூரியாவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளார். 15,831 மெட்ரிக் டன் டிஏபி, 12,422 மெட்ரிக் டன் எம்ஓபி மற்றும் 98,623 மெட்ரிக் டன் என்பிகே காம்ப்ளெக்ஸ் உரங்களை உடனடியாக வழங்கவும் பிரதமருக்கு கடிதம் வாயிலாக முதலமைச்சர் கோரியுள்ளார். மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணின் தாய் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வைரமுத்து மற்றும் மாலினி கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் காதலுக்கு மாலினியின் தாய் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. தாயை மீறி மாலினி வைரமுத்து வீட்டில் குடியேறிய நிலையில் இருவருக்கு முறைப்படி பதிவு திருமணம் செய்ய உறவினர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த வைரமுத்துவை ஒரு கும்பல் வழிமறித்து அறிவாளால் சரமாரியாக தாக்கியது. இதில் வைரமுத்து ரத்த வெள்ளத்தில் மிதந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி வைரமுத்துவின் உறவினர்கள் மற்றும் மாலினி, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்டோர் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கலைந்து சென்ற உறவினர்கள் மயிலாடுதுறை மருத்துவமனையில் காத்திருப்பு போராட்டத்தில் விடிய விடிய ஈடுபட்டனர். மாலினியின் தாய் விஜயா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும் வரை வைரமுத்துவின் உடலை வாங்க மாட்டோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
சார் நாங்கள் அத்தனை பேர் செத்துக்கிறாங்க சார். விட்டா பெரிய பிரச்சனை இல்லை சார். எத்தனை பேர் செத்துக்கிறாங்க சார்? வண்டியை கண்டம் பண்ணிக்கலாம். சென்னை வானகரத்தில் தாறுமாறாக காரை வேகமாக ஓட்டிச் சென்று 2 பேர் இறக்க காரணமான நபர் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. திருவேற்காட்டில் உள்ள விஜிஎன் குடியிருப்பில் வசித்து வருபவர் சீனிவாசன். இவர் தனது காரில் மதுரவாயிலில் இருந்து பூந்தமல்லி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது வானகரம் சிக்னல் அருகே பைக் ஒன்றின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றார். பின்னர் வானகரம் மீன் மார்க்கெட் அருகில் மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றார். அவரை பிடிக்க முயன்றவர்களையும் இடித்துவிட்டு சென்ற சீனிவாசனை வேலப்பஞ்சாவடி சிக்னல் அருகே பேரிகேட் வைத்து போலீசாரும் பொதுமக்களும் பிடித்தனர். சீனிவாசனின் கார் இடித்ததில் நூம்பல் பகுதியை சேர்ந்த 63 வயது கிருஷ்ணபிரசாத், 34 வயது அர்ஜுன் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்தனர். விசாரணைக்கு பின் சீனிவாசனை போக்குவரத்து போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். கரூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக முப்பெரும் விழா இன்று நடைபெறுகிறது. பெரியார், அண்ணா பிறந்தநாள் மற்றும் திமுக துவக்க நாள் ஆகிய 3 நிகழ்வுகளைச் சேர்ந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு திமுக முப்பெரும் விழா கரூரை அடுத்த கோடங்கிப்பட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. விழாவில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் திமுக மண்டலங்களில் ஒன்றிய, நகர, பேரூராட்சி வாரியாக கட்சிப் பணியில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு நற்சான்று மற்றும் பண முடிப்பு வழங்குகிறார். விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழிக்கு பெரியார் விருதும், பாளையங்கோட்டை முன்னாள் நகர்மன்ற தலைவரும் தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினருமான சுப சீதாராமனுக்கு அண்ணா விருதும், அண்ணா நகர் முன்னாள் திமுக பகுதி செயலாளரும் முன்னாள் MLA-வுமான சோ மா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும் வழங்கப்படுகின்றன. விழாவில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். விழாவில் ஏறத்தாழ 2 லட்சம் பேர் வரை பங்கேற்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்காக 50 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக அண்மையில் பதவியேற்றார். இந்நிலையில் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதன் பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். அவருடன் KP முனுசாமி, SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன், தம்பிதுரை, CV சண்முகம், இன்பதுரை, தனபால் உள்ளிட்டோரும் அமித் ஷாவை சந்தித்தனர். அதையடுத்து அதிமுக நிர்வாகிகள் வெளியேறிய நிலையில் பாதுகாப்புக்காக வந்திருந்த 2 காவல் வாகனங்களும் அவர்களுடனேயே சென்றன. அதன் பின்னர் தான் அமித் ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே தனியாக சந்திப்பு நடைபெற்றது. இந்த தனி சந்திப்பு முடிந்தவுடன் பாதுகாவலர்கள் இல்லாமல் பென்ட்லி காரில் உள்துறை அமைச்சக அதிகாரி ஒருவருடன் எடப்பாடி பழனிசாமி வெளியேறினார். அப்போது காருக்குள் தனது முகத்தை கைக்குட்டையால் மூடியபடியே எடப்பாடி பழனிசாமி சென்றது தற்போது பேசுபொருளாகியுள்ளது. இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது சாத்தான் வேதம் ஓதுவது போன்று இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது என்றார். எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மையளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறது. இப்ப போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன? ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் பதிலடி கொடுத்துள்ளார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க MLA. அவர்கள் கட்சியில சேர்த்து எல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? RK நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு கட்சியை விட்டு நீக்கிட்டு கவுக்க முற்பட்டமா? அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றியதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டார்.
செங்கோட்டையன் விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என பாஜகவினருக்கு கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அக்கரை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தேர்தலில் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும் சிறிய பிரச்சனைகளில் ஒற்றுமை இழந்துவிடக் கூடாது என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கூட்டணி விவகாரம், உட்கட்சி பிரச்சனை போன்றவற்றை தேசிய தலைமை பார்த்துக் கொள்ளும் என்றும் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவை வலுப்படுத்துவது தொடர்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் தலைமையில் குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் குஷ்பு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனைகளை விவரித்தார். எங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேரணும், சில விஷயங்கள் இருக்கு, எங்கே நாங்க தவறு பண்றோம், எங்கே மக்கள் கிட்ட சில விஷயங்கள் நாங்க கொண்டு போகல, இது எல்லாமே ஒரு ஆலோசனை தான். இது ஆலோசனைகள் தான் இருந்தது. இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகம் நீங்க பார்க்க முடியாது. பட் இது ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும். தமிழ்நாட்டு மக்களிடம் பாஜகவை எடுத்து செல்வது தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக குஷ்பு தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தில் முகவரியை மாற்றி அன்புமணி தரப்பு மோசடி செய்துள்ளதாக ராமதாஸ் தரப்பை சேர்ந்த பாமக கௌரவ தலைவர் JK மணி குற்றம் சாட்டிய நிலையில் அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு அதற்கு விளக்கம் அளித்துள்ளார். பொதுமக்கள் இதில் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏமாற்று வேலை நாடகம் என்பது முகவரியை மாற்றிய காரணத்தால் முகவரி தான் மாறி இருக்குதே தவிர தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாற்றமில்லை. இந்த முகவரி மாற்றினது யாருக்குமே தெரியாது, மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்கள் கட்சியில் இருக்க யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும் நமது அலுவலகம் என்பது மாற்றப்பட்டது என்பது நன்றாக தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், 63 நாட்டு முத்து நாயக்கன் சேர்வு அலுவலகமாக இருக்க செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். அதற்கு பிறகு நீங்கள் உறுப்பினர் அட்டை சேர்க்கிறதுக்கு தைலாபுரத்தை எந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றாமல் பண்ணீங்க. இதில் இன்னொன்று, விதி 21 படி கட்சியினுடைய தலைமை அலுவலகம் என்பது சென்னையில் தான் இருக்கணும்னு இருக்குது. பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிறந்தநாள் வாழ்த்து. உத்தராகண்ட் மற்றும் ஹிமாச்சலில் வெள்ளம். இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதிய ஸ்பான்சர் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசி மூலம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தனது 75வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இதையொட்டி அவருக்கு பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி, தங்களைப் போன்றே இந்தியா அமெரிக்கா இடையேயான விரிவான மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல முழு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு காண தாங்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலியத்தை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய பொருட்களுக்கு 50% வரியை ட்ரம்ப் விதித்தது முதலே இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக மோதல் நீடித்து வருகிறது. எனினும் நரேந்திர மோடியை விரைவில் சந்திக்க ஆர்வமுடன் இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் நிலைமை சீரடைந்து வருகிறது. இந்நிலையில் மோடியை ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டது முக்கியத்துவம் பெறுகிறது. உத்தராகண்டின் சகஸ்திரதாரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் மார்க்கெட் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் சேரும் சகதியுடன் வெள்ளம் பாய்ந்தோடியது. மேலும் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஏராளமான வீடுகள், பொக்லைன் உள்ளிட்ட வாகனங்கள் மண்ணில் புதையுண்டன. ரிஷிகேஷில் சந்திரபாகா ஆற்றில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் ஏராளமான வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி மீட்டனர். ரிஷிகேஷில் தண்டவாளங்களிலும் தண்ணீர் சூழ்ந்ததால் ரயில் போக்குவரத்து முடங்கியது. இதேபோல் இமாச்சல் பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் தரம்பூர் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் பேருந்து நிலையத்திற்குள் நீர் புகுந்தது. இதில் ஏராளமான பேருந்துகள், கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. நிலச்சரிவால் வீடுகள் மற்றும் சாலைகளும் பலத்த சேதமடைந்தன. இடிபாடுகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். அசாம் மாநிலத்தில் பெண் அரசு அதிகாரியின் வீட்டில் நடந்த சோதனையில் 90 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நுபுர் போரா என்ற பெண் கடந்த 6 ஆண்டுகளாக அசாம் அரசு அதிகாரியாக உள்ளார். இவர் லஞ்சம் வாங்குவதாகவும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததாகவும் புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக 6 மாதங்களாக கண்காணித்து வந்த முதலமைச்சர் சிறப்பு லஞ்ச ஒழிப்பு பிரிவினர் கவுகாதியில் உள்ள நுபுர் போராவின் வீடு உள்ளிட்ட அவருக்கு தொடர்புடைய 3 இடங்களில் சோதனை நடத்தினர். அதில் 90
லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் முதல் கட்டமாக பறிமுதல் செய்யப்பட்டன. பர்பேட்டா மாவட்டத்தில் சர்க்கிள் அதிகாரியாக இருக்கும் இவர் நிலப்பத்திரப்பதிவு தொடர்பான பணிகளுக்கு 1000 முதல் 2 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்று வந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து சோதனை நடத்தப்படும் என்றும் அதில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மனிதர்களை இருமுறை கடிக்கும் நாய்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் நெறிமுறைகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு வெளியிட்டுள்ளது. குழந்தைகள், முதியவர்கள் என எந்த பாரபட்சமின்றி தெருநாய்கள் துரத்தி கடிக்கும் சம்பவங்கள் அண்மை காலமாக நாடு முழுவதும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உத்தரப்பிரதேச முதன்மைச் செயலாளர் அம்ரித் அபிஜித் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் யாரேனும் தெருநாய் கடித்து ரேபீஸ் நோய் பாதிப்புக்கு உள்ளானால் அந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட நாய்க்கு காப்பகத்தில் வைத்து கருத்தடை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்கு பிறகு வெளியே விடப்படும் தெருநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அதே நாய் மீண்டும் யாரையாவது கடித்தால் ஆயுள் முழுவதும் காப்பகத்திலேயே வைக்க வேண்டும் என உத்தரப்பிரதேச அரசு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. மீண்டும் தெருக்களில் விடமாட்டோம் என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து யாராவது தத்தெடுத்தால் மட்டுமே அந்த நாய்கள் விடுவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மனித தூண்டுதலால் கடித்ததா இல்லையா என்பதை கால்நடை மருத்துவர் அடங்கிய குழு விசாரித்து முடிவு செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் ஜெர்சி விளம்பர உரிமையை அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் பெற்றுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்ததால் இந்திய அணியின் ஜெர்சி ஸ்பான்சராக இருந்த ட்ரீம் 11 வெளியேற்றப்பட்டது. இதனால் ஆசிய கோப்பை தொடரில் விளையாடி வரும் இந்திய வீரர்களின் ஜெர்சியில் எந்த விளம்பரமும் இடம்பெறவில்லை. இந்நிலையில் புதிய ஸ்பான்சரை தேர்வு செய்வதற்கான 7 அறிவிப்பை பிசிசிஐ வெளியிட்டது. அதில் ஆன்லைன் கேமிங், கிரிப்டோ கரன்சி, புகையிலை மற்றும் மதுபான நிறுவனங்கள் ஏலத்தில் இடம்பெற தகுதியற்றவை எனவும், தடகள மற்றும் விளையாட்டு ஆடை உற்பத்தியாளர்கள், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு அனுமதி இல்லை எனவும் பிசிசிஐ அறிவித்தது. இந்த ஏலத்தின் முடிவில் 2027ஆம் ஆண்டு வரைக்குமான ஜெர்சி விளம்பர உரிமையை 579 கோடி ரூபாய்க்கு அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் பெற்றது. இதற்கு முன்பு ட்ரீம் 11 நிறுவனம் ஒரு போட்டிக்கு 4 கோடி ரூபாய் வழங்கிய நிலையில் அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் போட்டி ஒன்றுக்கு 4.5 கோடி ரூபாய் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் இனப்படுகொலை என அறிக்கை, சீனாவுடன் ஒப்பந்தம் என ட்ரம்ப் அறிவிப்பு, ஆசிய கோப்பை தொடரில் நடுவரை மாற்ற முடிவு உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். காசா மீதான இஸ்ரேலின் போர் இனப்படுகொலை என ஐக்கிய நாடுகள் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிய இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் சுமார் 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களால் சின்னாபின்னமாகியுள்ள காசாவில் இதுவரை 64,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். காசாவில் ஏற்பட்டுள்ள உணவு பஞ்சத்தால் லட்சக்கணக்கான மக்கள் சாறை சாறையாக வெளியேறி வருகின்றனர். காசாவில் இதே நிலை நீடித்தால் 2 ஆண்டுகளில் அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்றும், காசாவை விட்டு அனைவரும் வெளியேற வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஐநாவின் சர்வதேச விசாரணை ஆணையத்தின் தலைவர் நவி பிள்ளை தலைமையிலான குழுவினர் காசாவில் விசாரணை நடத்தினர். இஸ்ரேலிய படைகள் காசாவில் நடத்தும் தாக்குதல்கள் இன அழிப்பு எண்ணத்துடன் மேற்கொள்ளப்படுவதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் விசாரணை குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது போலியான அறிக்கை என விமர்சித்துள்ள இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விசாரணை குழுவினர் ஹமாஸின் பிரதிநிதிகள் போல செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. டிக்டாக் செயலியை அமெரிக்க நிறுவனத்திற்கு விற்பது குறித்து சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் சுற்றுப்பயணத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டிக்டாக் செயலியை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்பது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அது குறித்து வரும் வெள்ளிக்கிழமை சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேச உள்ளதாக கூறினார். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றது முதல் டிக்டாக் செயலிக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்த ட்ரம்ப் செயலியை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்க உத்தரவிட்டார். இருப்பினும் தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் கடந்த ஜூன் மாதம் டிக்டாக் செயலி மீதான கட்டுப்பாடுகளுக்கு 90 நாட்கள் இடைக்கால நிவாரணத்தை ட்ரம்ப் வழங்கினார். அந்த காலகட்டம் நிறைவடைந்த நிலையில் டிக்டாக் செயலியை அமெரிக்க நிறுவனத்திடம் விற்பது குறித்து அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் மற்றும் சீன துணை அதிபர் ஹி லிஃபெங் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காணப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சீன அதிபருடன் நாளை மறுதினம் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய இந்தியா விரும்பவில்லை என பாகிஸ்தான் துணை பிரதமர் முகமது இஷாக் தர் விளக்கம் அளித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதலை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை எடுத்து தாக்குதல் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் இந்தியா பாகிஸ்தான் மோதலை தான் தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார். இதனை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. இந்நிலையில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்து பாகிஸ்தான் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான முகமது இஷாக் தர் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மத்திய
மத்தியஸ்தம் செய்ய முன்வந்ததாகவும், ஆனால் இரு நாடுகளின் பிரச்சனைகளுக்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்வதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்ததாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தலையீட்டை பாகிஸ்தான் எதிர்க்கவில்லை என்றாலும் பிரச்சனைகளை இருதரப்பு அடிப்படையிலேயே கையாள வேண்டும் என இந்தியா உறுதியாக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாதம், வர்த்தகம், பொருளாதாரம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக இஷாக் தர் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை தான் தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறுவதை இந்தியா மறுத்து வரும் நிலையில் பாகிஸ்தான் துணை பிரதமரின் கருத்து அதனை உறுதிப்படுத்துவது போல் அமைந்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மன்னார் பகுதியில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மன்னார் மாவட்ட மாட்டு வண்டி சங்க தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன் கலந்து கொண்டார். வடக்கு மாகாணத்தில் உள்ள 4 மாவட்டங்களைச் சேர்ந்த காடைகள் மற்றும் உரிமையாளர்கள் பங்கேற்றனர். இதில் சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானின் கோரிக்கையை ஏற்று அந்த அணி விளையாடும் போட்டிகளில் இருந்து நடுவர் ஆண்டி பைக்ராஃப்டை நீக்க ஐசிசி முடிவு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போட்டியின் போது பாகிஸ்தான் வீரர்களுடன் கைக்குலுக்க இந்திய வீரர்கள் மறுத்துவிட்டனர். மேலும் டாஸ் போடும்போது கேப்டன்கள் கைக்குலுக்க வேண்டாம் என்று நடுவர் ஆண்டி பைக்ராஃப்ட் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஆண்டி பைக்ராஃப்டை நீக்க பாகிஸ்தான் கோரிய நிலையில் அதனை ஐசிசி நிராகரித்தது. இதையடுத்து ஆசிய கோப்பை தொடரிலிருந்து விலகுவதாக பாகிஸ்தான் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து ஐசிசி சார்பில் நடத்தப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையின் போது பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகளில் ஆண்டி பைக்ராஃப்ட் நடுவராக செயல்பட மாட்டார் என்று ஐசிசி உத்தரவாதம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து போட்டியிலிருந்து விலகும் முடிவை பாகிஸ்தான் கைவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இன்று நடைபெறவுள்ள ஐக்கிய அரபு அமீரகம் பாகிஸ்தான் இடையிலான ஆட்டத்தில் ஆண்டி பைக்ராஃப்டுக்கு பதிலாக ரிச்சி ரிச்சர்ட்சன் நடுவராக செயல்படுவார் என கூறப்படுகிறது. அதே நேரம் இன்றைய ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்தினால் மட்டுமே ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் அடுத்த சுற்று வாய்ப்பில் பாகிஸ்தான் தொடர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.